அன்பான மக்களே, நம்மளோட விஜய் கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. எல்லா பொருளையும் ஏதோ திருந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. இப்பயுமே அதை தான் சொல்கிறோம். ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு, வேணுன்றான். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறது தான் விஜய் காவேரிக்கான சீன்ஸ் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். அப்பப்பப்பப்பா பெரிய போராட்டம் அப்பா அவங்களோட. விஜய் நின்றுட்டாரு, காவேரி நின்றுட்டாங்க, புதுசாக வர போகிறாங்க, 2 வாரத்தில் சீரியலை முடிக்க போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்க. அவர் வேறு கமிட் ஆகிட்டாரு, அதனால் வரமாட்டார், போகமாட்டார். அடாடாடாடாடா சச்ச கேட்க முடியல, இந்த கமெண்ட்ஸை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆல்ரெடி நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், யாரும் இதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. மறுபடியும் இப்போ வந்துட்டார் அவர், அதனால் வந்துட்டார். வேணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதான். இப்போ இன்றைக்கி காவேரிக்கும் விஜய்க்குமான சூட் போயிட்டுருக்கு, அத்தைக்கும் விஜய்க்கும் சூட் போயிட்டுருக்கு. அவங்க 2 பேர்த்துக்கு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அத்தைக்கும் காவேரிக்கும் விஜய்க்கும் 3 பேருக்கும் சூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 3 பேருமே என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அத்தை என்ன நினைப்பாங்க, சரி 2 பேரையும் வச்சு நம்ம பேசலாம். இப்போ விஜய் காவேரி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க உள்ள புகுந்து கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான விஷயந்தான். அவங்க 2 பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி காவேரி எதுவும் பேச மாட்டாங்க, எங்கள் அம்மா சொல்கிறதா எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் இல்லை, அம்மா தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, காவேரிக்கு என்னோட வர்றதுக்கு இஷ்டம்தான், அவள் அவங்க அம்மா பேசினா மட்டும்தான் அவள் வருவா, நீ போ காவேரி, அந்த விஜயோட போ அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவன் காவேரி வருவா, அதுக்கடையில் வரமாட்டா, அதை நீங்கள் பேசி எங்களை சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. அப்படியா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரதா கிட்ட சாந்தி பேசுகிறாங்க. அந்த இடத்துல அவங்க அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மதினி, உங்களுக்கு என்ன தெரியும், அங்கே நடந்ததெல்லாம் என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என்னடி நடந்துச்சு சொல்லுடி, பிறகுடி அவள் கழுத்தில் தாலியை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நீ வெளியில் வரும்போதே அந்த பையன் வேணான்னு முடிவு பண்ணி வரும்போதே தாலியை கழுத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கணும். இப்போ ஒன்று தாலியை கழுத்தி கொடுங்க, இல்லைன்னா அந்த பையனோட போச்சொல்லு, இதுதான் என்னோட முடிவு, நீ இஷ்டத்துக்கு பேசுகிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சாரதாவை மடக்குறாங்க சாந்தி. சூப்பரான விஷயங்க. இந்த தாலி மேட்டரை வச்சு இந்த சாரதாவை மடக்கி இந்த காவேரி கன்சீவாக இருக்கிறத கொஞ்ச நாள் கழிச்சு அதை உடனே தெரியப்படுத்த மாட்டாங்க, அது அப்புறமா தான் தெரியப்படுத்துவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனை கொண்டு இந்த சாந்தி நல்லபடியாக விஜய் காவேரியை சேர்த்து வச்சுட்டு தான் போவாங்க அப்படின்னு நமக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இவங்களுக்கு காம்பினேஷன் வந்திருக்கிறதுனால விக்கா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. சூப்பரில் நானும் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. ஷூட்டிங் போயிருக்கு. ப்ரொமோ சண்டே எந்த மாதிரி ப்ரொமோ வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே.